கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. திரையில காட்டுற குழுவை பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு வந்துட்டு இருக்கிறாங்க. பேட்ச் இல்லை, பதாகைகள் இல்லை, வேற ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, உள்ள ஏதாவது இறக்கி விட போறாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். தங்கம் தென்னரசு, முன்னாள் நிதி அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்ட முன்னாள் மந்திரிகள், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்ற காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் கேட்கலாம், இவங்கெல்லாம் தனியாக வராங்களே. ஏடிஎம்கே கோஹாட் மட்டும் நாடாளுமன்ற மக்களவையோ மாநிலங்களவையோ சட்டமன்றமோ தே கம் டுகெதர், தே ஸ்டிக் டுகெதர், ஒன்றா தான் வருவாங்க. இப்போது திரு எடப்பாடி பழனிசாமியோடு வருவது அவருடைய ஆதரவாளர்கள் ஓஎஸ் மணியன், கொரடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் தான் வர்றாங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமியோடு ஒருங்கிணைந்து செயல்படலை அப்படிங்கிற அந்த ஆப்வியஸ் இன்னும் உறுதியாகுது. யுவர் வியூஸ் ஆன் திஸ்? இல்லை, ஒரு 5 பேராச்சும் மினிமம் அவருக்கு எதிராக அன்றைக்கு ஒரு சட்டமன்ற கட்சி எம்எல்ஏவினுடைய ஆஃபீஸை திறந்து வைக்க போயிட்டு தான் எஸ்பி வேலுமணி அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் மேக் பண்ணுறாரு. அவர் கூட 4 சிட்டிங் எம்எல்ஏஸ் இருந்தாங்கன்னும் போது ஆஃபீஸாக மினிமம் 5 பேராவது இருக்கிறார்கள், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இப்போ இதில் ஆன்டி இபிஎஸ் என்பதற்காக அவர் எடுக்கிற எல்லா ஸ்டாண்டுக்கும் அவங்க எதிர்த்து எடுக்க போகிறாங்களா? நம்ம போன இதில் நீங்கள் லைவ் குறித்து பேசுனீங்க. அந்த லைவ்னால தான் யார் யார் எதிர்த்து ஓட்டு போட்டாங்கன்னு விஷுவல் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அதை மூவ் பண்ணும்போது அவங்க ஆதரித்து வாக்களிக்கிறவர்கள் பேரை வாசிச்சு சபாநாயகரை பதிவு பண்ணார் அப்படின்றதுனால அது ஆப்வியஸாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பும் இருந்தது. வெறுமனே இப்போ ஆன்டி இபிஎஸ், இப்போ இபிஎஸ் கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் டைலாகுக்கு போகிறது உங்களோட எண்ணமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு டெசிஷன்ங்கிறத அவங்க எடுக்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக எடுத்தால் அதை அப்போ நடக்காமல் போகணுங்கிறதுக்காக ட்ரிகர் பண்ணுறீங்களா? எல்லாத்துக்கும் செய்ய போகிறாங்களான்னு பார்க்கணும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.